அடுத்து எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் வித்தியாசமாக நான் ஊறுகாய் போட தான் போகிறேன். அந்த ஊறுகாயெலாம் எப்படி போடுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் போது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வறுத்து எடுத்தோம் பாருங்கள், வெந்தயம், கடுகு, கொஞ்சம் போல் காஞ்ச மிளகாய், இதை போட்டுட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு ஒரே ஒரு கொதி விட்டுட்டு நீங்கள் வெயிலில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு நான் வெயிலில் வைக்க சொல்கிறேன்னா, இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றியிருக்கோம். அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு இப்போ நம்ம கொதிக்க வச்சிட்டோம். இருந்தாலும் நல்ல ஒரு சூரிய ஒளியில் படும்போது சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் கண்டினியூவாக ஒரு 2 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நம்ம ஹோம்மேட் பண்ணுறோன்னும் பொழுது இதெல்லாம் ஒரு 10 நாளுக்கு தான் நல்லாயிருக்கும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய, நல்லா ரத்த சோகை போக்கக்கூடிய, நரம்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய இந்த சுண்டைக்காய் இதே மாதிரி நீங்கள் வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க, பருப்பு பொடி செய்யுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா